ப்ராடக்ட் உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம கிட்ட கேமராஸ் தான் நம்மளோட மேஜரு. GoPro, Insta 360, X2, X3 அந்த மாதிரி இதுதான் ஒன் ஆஃப் த காம்பேக்ட் கேமரான்னு சொல்லுவாங்க. இது Go 2. இப்போ இது வந்து பாக்கெட் மேம். பாக்கெட்லாம் கூட நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு விஷுவல் பாருங்க. அதுக்குதான் அந்த பக்கம் காட்ட சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா X2, X3க்கு நம்ம கிட்ட அந்த ஸ்கிரீன் கார்டு, மெட்டல் கேஜ், மீட்டர் இன்விசிபிள் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. 3 மீட்டர். ஆமா, அதெல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கு. தென்னை மரத்துல தேங்காவே அடிக்கலாமா? ஆமா, கொரட்டு கொம்பாவே யூஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டேஷ் கேமரா, இது ஜிபிஎஸ், காருக்கு பைக்கு எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது N சீரிஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, மத்த டேஷ் கேமரா வந்து நீங்க வண்டி ஆன் பண்ணாதான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும். இது அப்படி கிடையாது. 24/7 எப்பவுமே உள்ளதா. ஒரு ப்ரொஜெக்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 1500 ரூபா அது வேலை. பாத்தீங்க அப்படின்னா பேசிக் வேரியன்ட் 1500 rupees மேம். ஆமா, காம்பாக்டா இருக்கும். நீங்க வந்து இல்ல மேம், இதுக்கு டிசி கொடுக்கணும். ஆனா 100 inch வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு டார்க் ரூம்ல தான் இதோட கிளாரிட்டி தெரியும். வெளிச்சத்தெல்லாம் ஒன்னும் தெரியாது, கம்மியா தான் தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து நிறைய இருக்கு மேம். 2000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். 3500 அதுல வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் அலர்ட் அந்த மாதிரிலாம் வரும். பட் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி காம்பாக்ட் சீரீஸ் போர்ட்டபிள் கேமரா, சிசிடிவி கேமராஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வைஃபை இருக்கணும், கரண்ட் சப்ளை வேணும். 1950 ரூபாய்க்கு பயங்கர இன்வெர்ட்டர் இருந்தா முடிஞ்சிச்சு மேம். இப்போ இந்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோருக்கு வர்றது. இதுல வந்து உங்களுக்கு நைட்ல மத்த கேமராஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும்ல, இது வந்து கலர்ல தெரியும் மேம். இதுல வந்து வீட்ல இன்டர்நெட் இல்லனா கூட பரவாயில்ல, இதுல இன்டர்நெட் கூட தேவையில்ல. ஒரு சிம் கார்டு வாங்கி உள்ள போட்டுட்டு நீங்க பாத்துக்கலாம். அது சரி. பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 years டேபிள் டாப் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. 2 years இருக்கு. ஆமா, இது வந்து 8600 ரூபா வரும். வந்து கம்பல்சரியா போட்டுட்டு இதை தூக்கி மாட்ட வேண்டியதுதான். சைடுல எந்த அப்டக்கல்ஸும் இருக்க கூடாது. சூரிய வெளிச்சம் டைரக்டா பேனல்ல படுற மாதிரி வரணும். இந்த டிவைஸ் இந்த மாதிரி இது ஃபுல்லி சோலார். ஓகே. ஹலோ, வெல்கம் பேக் டு BD Discover Vlog Family. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தே சிஸ்டம் சொல்யூஷன் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் முன்னாடி வச்சிருக்கோம் இல்லையா. இதுல வந்து மினி ப்ரொஜெக்டர் ஒன்று புதுசா வந்திருக்கான். அது என்ன ரேட்டு, அதுக்கு என்ன வாரண்டி எல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். போற போக்குல வந்து லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் போடுறதுல கஞ்சமே பண்ணாதீங்க, சரிங்களா? அண்ட் உங்க ஊருக்கும் நாங்க வரணும், உங்களோட இந்த மாதிரி ப்ராடக்ட்டையும் நாங்க ரிவ்யூ பண்ணோம்னா கீழே தெரிய நம்பரை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மள வந்து Facebook, Insta எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து நிறைய இருக்கு மேம். 2000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். 2000 ரூபாயில இருக்கிறதுல என்ன பண்ணும், அதுக்கு அடுத்ததுல என்ன பண்ணும், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஆமா, இப்ப நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்த மாடல் வாங்கலாம். 3500 அதுல வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் அலர்ட் அந்த மாதிரிலாம் வரும். பட் பேசிக்கா இன்கேஸ் நீங்க வண்டி ஓட்டு போறீங்க, வண்டியில ஏதாச்சும் சின்னதா கீழே ஊட்டிங்க அப்படின்னா உடனே நீங்க எந்த போன்ல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு மேம், இப்ப நீங்க உங்க
சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க சிஸ்டர் எங்கேயா போறாங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஸ்கூட்டர் விழுந்துச்சுன்னு? தெரியாது, கால் பண்ணாதான் தெரியும். பட் அவங்க வந்து அந்த ஜிபிஎஸ் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்படின்னா கீழ விழுந்தோனே எனக்கு அலர்ட்னஸ் தெரியும், அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தெரிய வரும், சம்திங் அந்த மாதிரி உடனே மெசேஜ் வரும். ஓகே, அவங்க சின்னதா ஒரு டர்னிங்ல கீழ விழுந்திருந்தா கூட தெரியும், உடனே மெசேஜ் வந்துரும். சோ அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ், அவங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. ஓகே, இப்போ நீங்க கிட்ஸுக்கோ இல்ல உங்க பசங்களுக்கு எல்லாம் எங்கேயா வெளியே போறாங்க பைக்லனா நீங்க அந்த மாதிரி டிவைசஸ் கொடுக்கலாம், ரொம்பவே ஒர்த். இது எல்லாமே கியூபோலயே இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ட்ரஸ்டட் தான். நீங்க நான் பிராண்டட் போறதுக்கு இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் போறது பயங்கர ஒர்த். சோ இதுக்கு வந்து வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது கம்பல்சரி எல்லாமே வாரண்டியோட தான். வாரண்டியோட வராது, எல்லாமே வித் வாரண்டியோட தான் வரும். எவ்வளவு நாள் வருது? 1 இயர். 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டியோட தான் வரும். ஓகே, இப்போ இதுக்கு ஏதாவது சர்வீஸ்க்கு இங்கே வரலாமா? மேம் எதுக்குமே நீங்க வரணும் அவசியம் இல்லை. எல்லாமே வந்து நீங்க டோல் ஃப்ரீ கால் பண்ணா அவங்களே பிக்கப் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்களே பண்ணிக்கலாம். நீங்க என்கிட்ட வாங்கினவங்க கிட்ட தான் எடுத்து கொடுக்கணும்லாம் கிடையாது. இல்ல நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கேட்டுக்கிறேன். இல்ல நீங்க கேட்டது செம்ம கரெக்டான क्वेश्चन தான். நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து எல்லாம் கூட இருக்கலாம், இதுக்காகவே வரணுமா கூட யோசிக்கலாம். அதுக்கு நாங்க நிறைய கொரியர்ஸ் தான் போடுறோம். எதுக்குமே நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே டோல் ஃப்ரீ. ஈஸியா கால் பண்ணா அவங்களே பிக்கப் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்களே உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணிப்பாங்க. டோர் ஸ்டெப் டெலிவரின்ற மாதிரி கிடைச்சிரும். அதாவது அந்த டோல் ஃப்ரீல கால் பண்ணா கஸ்டமர் ரொம்ப ஈஸியா அவங்க இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம். கியூபோல இது மட்டும் கிடையாது மேம், டோர் லாக் இருக்கு, டயர் இன்சுலேட்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிம்பல் இருக்கு. கிம்பல்லாம் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பிராண்டட்ல இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, ரொம்ப பெனிஃபிட்டோட வந்திருக்கும். இன்னும் நிறைய அக்சசரிஸ் இருக்கு, நீங்க உள்ள போனாலே தெரியும். பட் மேஜரா இப்ப இவங்க கான்செப்ட் பண்றது இந்த டேஷ் கேமரா அண்ட் தென் ஜிபிஎஸ் பயங்கரமா கான்செப்ட். இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் மாதிரின்ற மாதிரி. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி காம்பாக்ட் சீரிஸ் போர்ட்டபிள் கேமரா சிசிடிவி கேமராஸ் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த மாடல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1950 இருந்து வரும், ஸ்டார்ட் ஆகும். இது உங்களுக்கு ஆசிட்டிஸ் எல்லாமே வாரண்டியோட தான் வரும். கேமரால நம்ம கிட்ட நிறைய வேரியன்ட் இருக்கு மேம். இப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வைஃபை இருக்கணும், கரண்ட் சப்ளை வேணும். சரி, கரண்ட் போனா முடியாது, கரண்ட் போனா ரெக்கார்ட் ஆகாது. இது இன்டோர்ல தான் வைக்க முடியும். இது 360 ரொட்டேட் பண்ணிக்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். 2-வே கம்யூனிகேஷன். வீட்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, நீங்க ஆபீஸ் போயிட்டீங்க, வீட்ல குழந்தை என்ன பண்ணுது தெரியும், என்ன பண்ணுதோ நீங்க இதல பார்க்கலாம், அவங்க என்ன பேசுறாங்கறத நீங்க கேட்கலாம். நீங்க ரிப்ளை பண்ணா அங்க ஸ்பீக்கர்ல கேட்கும். கம்பல்சரியா வைஃபை கனெக்ஷன் தூரம்ன்றது இருக்காது. ஆமா, ரெகுலர் கிட்ஸ் மானிட்டரிங், பெட்ஸ் வச்சிருக்கீங்க, பெட்ஸ் மானிட்டரிங் எல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெஸ்ட் ஒரு டிவைஸ் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 1950 ரூபாய்க்கு பயங்கர இன்வெர்ட்டர் இருந்தா ஓகே இல்ல? இன்வெர்ட்டர் இருந்தா முடிஞ்சிச்சு மேம். இன்வெர்ட்டர் இருந்தா நீங்க இன்வெர்ட்டர்ல அதுக்கு சொல்யூஷன் இன்ஸ்டால் வந்து இன்வெர்ட்டர் இருந்தா பெஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு மோட் ஆஃப் கேமராஸ்னு வெச்சுக்கோங்க. அடுத்த மோட் வந்து பாத்தீங்க அப்படினா அவுட்டோர் கேட்பாங்க. இதுவும் கியூபோலயே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோருக்கு வர்றது. இதுல வந்து உங்களுக்கு நைட்ல மத்த கேமராஸ் வந்து பாத்தீங்கன்னா Black and Whiteல தெரியும்ல, இது வந்து கலர்ல தெரியும் மேம். இது கலர்லயே தெரியும். அப்ப என்ன Dress போட்டுருக்காங்கன்னு கலர். இப்போ நீங்க ப்ளூ கலர் Dressனா ப்ளூ கலர் Dressன்றது தெரியும். பட் மத்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா Black and Whiteல தான் தெரிவிங்க. ஓகே, கிரே ஸ்கேல்ல தான் தெரியும். இதுல வந்து கலர்ல தெரியும். இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாடல். இதுவும் கியூபோது தான். இது அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் ஆகுமா மேம்? எல்லாமே கொடுத்திருக்காங்க மேம். ஓகேவா? அது வந்து அதுக்கு தான் நீங்க சொல்றதா கேட்டேன் நானு. 130 டிகிரி வைட் ஃபீல்ட் ஆஃப் வியூ வெச்சுக்கோங்க. IP66 வெதர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா நீங்க இத வீட்டுக்கு வெளியே கூட மாட்டலாம், மழை தண்ணி பட்டாலும் ஒண்ணும் ஆகாது. 2-வே கம்யூனிகேஷன். நான் சொன்ன மாதிரி நீங்க பேச அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேச உங்களுக்கு கேட்கும். இப்போ நான் சொன்னது ஃபுல் கலர் நைட் விஷன், நைட்ல கூட உங்களுக்கு கலர் தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஏதாவது பர்சன் வந்தா உங்களுக்கு மெசேஜ் வரும், அந்த இடத்துல ஏதாவது பாஸ் பண்ணாங்கன்னா மெசேஜ் வரும், செக்யூரிட்டி அந்த லைட் பிளிங்க் ஆகும், அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு வைஃபையும் இதுல கொடுத்துக்க முடியும். இல்ல எனக்கு வைஃபை சிக்னல் வீட்டுக்கு வெளிய வரைக்கும் வராது அப்படின்னா நீங்க ரவுட்டர்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேண்ட் கேபிள்னு சொல்லுவாங்க. அது வழியா கனெக்ட் பண்ணி நீங்க வீடியோ இதுல வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த மாடல்ல கிடையாது, ஒன்லி வைஃபை மட்டும் தான். இப்போ அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா மேம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3.5 அந்த ரேஞ்சில வரும் மேம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5K பிலோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் போலாம். இதெல்லாம் CP பிளஸ். இந்த மாடலோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி சைனீஸ் வரலாம். பட் ஆனா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பிராண்டட்ல போறதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். அதே நேரத்துல வாரண்டி எல்லாம் அலைச்சல்லாம் கிடையாது. இதுல வந்து வீட்ல இன்டர்நெட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதுல இன்டர்நெட் கூட தேவையில்லை. இன்டர்நெட் கூட தேவையில்லை. ஒரு சிம் கார்டை வாங்கி உள்ள போட்டுட்டு நீங்க பாத்துக்கலாம். அது சரி. ஆனா கரண்ட் வேணும். அது சரி. ஓகே, கரண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு சிம் கார்டு மட்டும் போட்டு எங்க மேனிபுலேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது உங்க கார்டன்ல வந்து இருக்கீங்க, பார்க்கணும், இன்டர்நெட்ல ரேஞ்ச்லாம் இல்ல, நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, அந்த மாதிரி டைம்ல ஒரு சிம் கார்டு போட்டு உங்க ப்ராப்பர்ட்டி எதாவது இருக்கு அங்கெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். கண்டிப்பா இது பயங்கர பெஸ்டா இருக்கும்ல. கண்டிப்பா பெஸ்ட் ஆகும். ஃபார்மர் சீரிஸ்னே ஒன்னு இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. அது வேற இருக்கா? இது ரேட் சொல்லிட்டு போயிடுங்க.
இது உங்களுக்கு பிலோ 5K அந்த ரேஞ்சில தான் மேம், ஒரு 4000 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். இது 3 மெகா பிக்சல். இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் 4 மெகா பிக்சல். இப்போ நீங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் கேட்டீங்கல்ல, அந்த செக்டர் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கோத்ரேஜோட ஏஸ் ப்ரோ கிரீன்ற மாடல். இதுதான் அந்த ஐட்டமா? ஆமா, இது கரண்ட் கூட தேவையில்ல. கரண்டும் தேவையில்ல, அப்புறம் வைஃபையும் தேவையில்ல, அதுவும் தேவையில்ல. நாம பாத்துட்டு வரது எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் பாக்குறோம். இவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ் டேபிள் டாப் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. 2 இயர்ஸ்க்கு இருக்கு. ஆமா, இது வந்து 8600 ரூபா வரும். பட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, பிங்க் பண்ண சொல்லுங்க, பண்ணி கொடுத்துடலாம். நீங்க வயக்காடுல வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ உங்க ஃபார்மிங் லேண்ட்ல வந்து நடுவுல ஃபிக்ஸ் பண்ணா ரொம்ப கஷ்டம். ஃபார்ம் வச்சிரையும் கஷ்டம், ஏன்னா சுத்தி கரண்ட் இருக்காது, டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ஷெட்டுக்கும் நடுவுக்கும் போனீங்கன்னா நீங்க எங்கேயோ இருக்கும். இப்போ பெரிய இடமா இருக்கும்ல, ஏக்கர் கணக்குல இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா ஒரு போல் ஒன்னு கம்பல்சரியா போட்டுட்டு இதை தூக்கி மாட்ட வேண்டியதுதான். சைடுல எந்த அப்டக்கல்ஸும் இருக்க கூடாது. சூரிய வெளிச்சம் டைரக்டா பேனல்ல படுற மாதிரி வரணும். இந்த டிவைஸ் இந்த மாதிரி இது ஃபுல்லி சோலார். ஓகே, இது ஃபுல்லி சோலார். இதையும் நீங்க 360 ரொட்டேட் பண்ணலாம், எந்த பக்கம்லாம் அது சுத்திட்டு காட்டலாம். இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி பேனல் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 36 ஹவர்ஸ் பேக்கப் இருக்கும். இந்த மாடல் அவசியம் இல்லையா? சோலார் தேவையில்லை மேம், தேவையில்லை. இது வந்து 4 மெகா பிக்சல். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே 3 மெகா பிக்சல், 4 மெகா பிக்சல் 4G சிம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட கம்ப்ரஷன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து H265+ இது. அதனால நீங்க வந்து பேட்டரி எப்படி நீங்க வந்து கெப்பாசிட்டி பாப்பீங்களோ, மெமரி கார்டு போட்ட அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இதுல இது மத்ததெல்லாம் வந்து ஒரு 4 நாள் வருது அப்படின்னா இது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்கும். ஆமா, இந்த மாடல்லயும் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு சைட்ல டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இப்ப பாருங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. ஆமா பாத்துக்கோங்க, கிளீனா தெரியுதுங்களா எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. உங்களுக்கு சோலார் பேனல் 4 மெகா பிக்சல், இதுல ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மோஷன் ட்ராக்கிங், அதாவது யாரும் நடந்து போனா அவங்க ட்ராக் பண்ணி திரும்பிக்கிட்டே இருக்கும் கேமரா. அவங்க எந்த பக்கம் போறாங்களோ அந்த பக்கம். ஆமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெசேஜ் வரும், மெமரி கார்டு ஆப்ஷன், பேட்டரி பேக்கப் எவ்வளவு கொடுப்பாங்க. இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு வெயில் மழை எது பட்டாலும் ஒன்றும் ஆகாது. 2 வருஷம் வாரண்டி. மழை வரும்போது இதான் சொல்லுவோம், அந்த மழை வரும்போது அந்த எப்படி அது சோலார் இருக்காது, சோலார் இல்ல அப்படின்னா ஒர்க் ஆகாது. பட் இதோட யூசேஜ் கண்டிப்பா மற்றதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி காட்டுக்கு நடுவில் நீங்க எங்க இந்த கேமரா வைப்பீங்க, கரண்ட் ஒயர் ஓட்டுன்னு போய் ஒரு ஆளை கூட்டு உட்கார வச்சு கூட ராத்திரில தூக்கிடுவாங்கல்ல. ஆமா, இது வந்து உங்களுக்கு 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணும். இந்த மாடல் ரொம்ப பெஸ்ட் தான். இது மோஸ்ட்லி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வச்சிருக்கவங்க தான் பயங்கரமா போற மாடல். அதான் மேம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிடலாம். இதை வாங்கி வச்சுட்டாங்க, ராத்திரில அவங்கள வேலை பார்க்கறது விற்க வேண்டாம், பயப்படாம இருக்கலாம். காவலுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு மேம். இந்த மாதிரி கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்கு. நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு பட்ஜெட் செக்மெண்டா இப்ப நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே யூசரே இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி மாடல்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து ப்ரொஃபஷனல் வச்சு பண்றதுலாம் இருக்கு, ஐபி கேமராஸ் இருக்கு, அனலாக் கேமராஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு நான் உங்களுக்கு இது மட்டும் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெறும் மேனுவலா பண்ற மாதிரி இருக்கிறத, சின்னதா ஈஸியா பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ற மாதிரியான கேமராஸ் மட்டும் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. ஸ்டே டியூன் பிடிஎஸ் ஃபேமிலி, இன்னும் நிறைய எபிசோட் வருதுல லீட் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் இப்போ நாங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்டா இருக்கும். அதனால நம்ம அதை மட்டும் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கேமராஸ் இருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து நாங்க உங்களுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவோம். மறக்காம பிடிஎஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல்ல கையக்கான நீங்க கரெக்டா பின் பண்ணி வச்சீங்கன்னா தான் நாங்க ரெகுலரா தெரியும் வந்துட்டே இருக்கும். அதாவது பிடி டிஸ்கவர் vlog அந்த இதுதான் யூடியூப் சேனல். அண்ட் நம்ம ப்ரொஜெக்டர் எதுவும் வேற இருக்குன்னு சொன்னீங்க, அது காட்டலையே என்ன வாட்டி? ப்ரொஜெக்டர் தனியா காமிச்சிடலாம் மேம். இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, ரொம்ப நாளா மேம் கேட்டதும் அதுதான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ப்ரொஜெக்டர் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 1500 ரூபா அது வேலை. ஆமா, அதையும் காட்டுங்க. காட்டுறேன் மேம். அந்த ப்ரொஜெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பேசிக் ப்ரொஜெக்டர் தான். 1500 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தா இருக்கும். அதை கொண்டு வந்து நீங்க டிஎல்பி ப்ரொஜெக்ட் ரேஞ்சுக்கோ லேசர் ப்ரொஜெக்ட் ரேஞ்சுக்கோ நினைக்க வேணாம். 1500 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு ப்ரொஜெக்டர் தான் எப்பவுமே எதிர்பார்க்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் வேரியன்ட் 1500 rupees மேம். குட்டியா அழகா. ஆமா, காம்பாக்டா இருக்கும். நீங்க வந்து இல்ல மேம், இதுக்கு டிசி கொடுக்கணும். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 100 inch வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு டார்க் ரூம்ல தான் இதோட கிளாரிட்டி தெரியும். வெளிச்சத்துல ஒன்னும் தெரியாது, கம்மியா தான் தெரியும். கிட்ஸோட இருக்கீங்க, நீங்க என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மேட்ச் பாக்குறீங்க அப்படின்னா பயங்கரமா யூஸ் ஆகும். இதோட பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பெரிய ஸ்கிரீன் பாக்குற அளவுக்கு இருக்கும். 1500 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கும். ஆஹா ஓஹோ அப்படிலாம் இல்ல. இது ஃபேக்கான மார்க்கெட்டிங்கும் பண்ணல. ஆமா, என்ன இருக்கு என்னவோ அத வந்து இருக்கிற மாதிரியே சொல்லிடலாம். பென் டிரைவ் கொடுத்துக்கலாம், HDMI கொடுத்துக்கலாம், ஸ்பீக்கர் அவுட் எடுத்துக்க முடியும். பிளஸ் வந்து நீங்க மெமரி கார்ட்ஸ் போட்டு கூட யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவி இன்புட் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு.
ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் நீங்க வந்து ஒரு ஃபன்னா இருக்கணும், குழந்தைங்களுக்கு காட்டணும், அந்த மாதிரிலாம் இருந்தா இது யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏசில யூஸ் பண்றது நல்லது. ஏன்னா ஹீட் லிபரேட் ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். மற்றபடி 1000 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த். வீடியோல வந்து உங்களுக்கு வந்து இதோட அவுட்புட்டும் காட்டுறோம், பாருங்க எப்படி இருக்குன்னு. அதோட லிங்க் நீங்க கொடுப்பீங்க இல்லையா, அது அவங்களுக்கு காட்டுறதுக்கு காமிச்சிடலாம். சோ தட் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது 1500க்கு என்ன ரிசல்ட் அவுட்கம் வருதுன்னு பார்க்க முடியும். ஓகே, சோ அதோட இதுதான் இந்த அக்சஸரீஸ் தான். ஆமா, பேசிக் அக்சஸரீஸ் எல்லாமே வந்துரும். ரிமோட், அடாப்டர், கேபிள், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் கேட்டிருந்த இந்த ப்ராஜெக்டரும் காட்டிட்டாரு. ஏன்னா அது ரொம்ப தேவையா இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இல்லையா, அதனால அது கேட்டேன் நானும் பர்டிகுலரா. ஃபைன். ஸோ எங்களுக்கு நேரம் கொடுத்து இந்த வாட்டி இந்த கேமரா செக்ஷன்லாம் காட்டினதுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.